அப்பா! உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் லைஃப்லயே பெஸ்ட்டான ஒரு நைட் இது. இதுவும் ஒரு மாரி ஜாலியா தான் இருக்கு. பரவால்ல. நீ குடிக்காம இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் மட்டும் இப்படி இல்லாம, இப்படியே கன்டின்யூ பண்ணு. ம். ஓகே. நீ சப்போர்ட் பண்ணா ஓகே தான். சரி, நான் கிளம்புறேன். நீயும் கிளம்பு. ம். தூக்கம் வருது. மனசு ஒரு மாரி நிம்மதியா இருக்கு. சரி. ம். ஓகே, ஓகே. பை. போய் தூங்கு. ம். நீ பார்த்து போ. ம். மணி ஆயிடுச்சு. சீக்கிரம் போ. பை, பை. இது கூட நல்லா தான் இருக்கு. ம். ராகவா, நேத்து நைட்டு எங்கடா போயிருந்த? ஆ, கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன் அத்தை. மாறன்கிட்ட சாவியும் பணமும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தானே. ம். ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஐயய்ய, ஒரு பிரச்சனையும் இல்லடா. ரொம்ப பொறுப்பா பத்திரமா கொண்டு வந்து கையில கொடுத்துட்டான். முக்கியமா குடிக்காம வந்திருந்தான்டா. இல்ல அத்தை, கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிச்சிருப்பான். ஏய், இல்லடா, நான் தான் பார்த்தனே. அவன் நேத்து குடிக்கவே இல்ல. ஏதாவது வேலைன்னு குடிக்காம இருந்தா கூட நடுராத்திரி எந்திரிச்சு குடிப்பான்ல. ஆமா. ம். ஆம், எப்படி குடிக்காம இருந்தான்? ராகவா, எனக்கு என்னமோ அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கான்னு தோணுது. இல்ல வேலை வீட்டுக்கு அண்ணி வந்துட்டாங்கன்னு குடிக்கிறத நிறுத்திட்டானா? ராகவா, சாப்பிடு. சித்தி சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு வேணாம். குட் மார்னிங்டா. வாங்க. ம். அண்ணி, செம்ம பசி. சாப்பாடு போடுங்களேன். ம். அப்பா! அத்தை சொல்றது உண்மையா என்ன? அண்ணா, ம். நல்லா இருக்குடா, சாப்பிடு. அடியாடா வைங்க நீ. மாறா, ம். சேஞ்சஸா இருக்கு. கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? அண்ணா, ஆளே மாறிட்டியா? ம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இன்னும் தெரியலையாடா உனக்கு? டேய், அவன் குடிக்கிறது நியூஸ்னா, நீ குடிக்காம இருக்கிறது பிரேக்கிங் நியூஸ்டா. ம். எங்களாலே நம்ப முடியல. எப்படிரா? அத்தை, டேய், என்னேண்டா பாக்குற? நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீ அழகா ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்திருக்கியா? அத பார்த்து அவங்களே கேக்குறாங்க. ம்ஹும், நம்பிட்டேன். டேய், உனக்கு உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? டாக்டர் கிட்ட வேணா போலாமா? இல்ல, அ, திடீர்னு என்னமோ குடியெல்லாம் நிறுத்திருக்க. கொஞ்சம் டவுட்டா தானே இருக்கும். டேய், என்னடா குடும்பம் நீங்க? விட்டா நீங்களே என்ன குடிக்க வச்சிருவீங்க போல. டேய், அடோ பாவி. எனக்கு இப்ப குடிக்கணும்னு தோணல, குடிக்கல, அவ்வளவுதான். அது எப்படிடா? உனக்கு 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 தோணாம இருக்கும்? இப்ப என்ன, நான் குடிக்காம இருக்கணுமா இல்ல குடிக்கணுங்கிறியா? டேய், பாத்தியா? என்னடா பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? டேய் டேய், நீ சாப்பிடு. ஏன்டா சும்மா அவனை தொல்லை பண்றீங்க? அவன் தான் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டான்ல. நல்ல பையனா மாறிட்டான் இல்லடா? உன் வேலைதானே இது. இல்லடா, சந்தோஷமான விஷயத்த எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கணும்ல, அதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ம்ஹும். டேய், இந்த விஷயத்தை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும்டா. ம். ஓ, ஆமாண்டா. அப்போ கடைக்கு வெளில 50 அடியில் ஒரு கட் அவுட் வைக்கிறீங்களா? சூப்பரா இருக்கும். வச்சிருவோம். வச்சிருவோம். ஆ, அப்பா அப்பா பாக்குற பாக்குற மாதிரி மாதிரி. சும்மா நச்சுன்னு வச்சிருவோம். இவன் எப்படி குடிய விட்டான்? இவன் திருந்த கூடாது. என்ன பண்ணலாம்? நைட்டு ஃபுல்லா உன் கூட பாடி கடை சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே எப்பெல்லாம் உனக்கு நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதோ எனக்கு ஃபோன் பண்ணு.
நான் வந்து வாங்கி தரேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடலாமா? குட் மார்னிங். மாறா, வயசு பையன் நல்லா அள்ளி சாப்பிடுறா. குறிச்சிட்டு இருக்க கோழி மாதிரி அள்ளி சாப்பிடு. ஐ, என்ன புதுசா மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கா? அட, சார் என்ன பண்றீங்க? சார் என்ன பண்றீங்க? இனி இங்க இருந்தா சரி வராது. இவங்களே கண்ணு வச்சிருவாங்க. அத்தை, எனக்கு போதும். போதுமா? டேய், நீ இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள போதுங்கிற? அதெல்லாம் சாப்பிட்டேன். என்ன மொத்தத்தையுமா சாப்பிட முடியும்? அதெல்லாம் போதும், நீங்க சாப்பிடுங்க. டேய், ஆ, ரொம்ப போன் பாக்குற. கையாவது கழுவு போ. அதெல்லாம் நான் கழிக்கிறேன். ஆமாடா சரியில்லை. என்ன ஆச்சு இவனுக்கு? வீட்ல இருந்து ஒரு மார்க்கமாவே இருக்கான். என்ன நடக்குது? நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையா? நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையா? தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? தூக்கம் வரலையா இல்ல குடிக்காம இருக்க முடியலையா? தூக்கம் வரலையா, குடிக்காம இருக்க, தூங்காம இருக்க, அது மட்டும்தான் ரீசனா இருக்குமா? உனக்கு அதை தாண்டி வேற என்ன காரணம் இருக்க போகுது? 1000 காரணம் இருக்கும். முடிஞ்சா கண்டுபிடி. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் என் வேலையா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் கரெக்டா சொல்லுவல்ல, இதையும் சொல்லு. ம், என்ன சொல்லுவா? யார் ரிப்ளைக்கு இவ்வளோ லேட் ஆகுது? என்ன பண்றான் இவன்? போனை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சரியில்லையே. லவ் எப்ப பண்றானோ? இவனை எந்த பொண்ணு லவ் பண்ணுது? எனக்கு தெரியல, நீயே சொல்லு. ம். இப்ப வேணாம், ஆனா சீக்கிரமா சொல்லதான் போறேன். அது எவ்வளவு சீக்கிரம் தான் தெரியல. இப்ப வேணாமா? என்னவா இருக்கும்? ஓகே. சீக்கிரம் சொல்லிடணும். ஐயோ, டேஞ்சர். நீ எப்போ வந்த? என்னடா மறைக்கிற? ஒண்ணு இல்ல. எங்க காட்டு பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ இருக்கட்டும், போ, நான் பேசாம போ. பாக்குறேன். பாக்குறேன், இருக்கா இல்லைன்னு நான் பாத்துக்கிறேன். போன குடு, போன குடு. ஏன் இப்ப பதற? அப்ப ஏதோ மறைச்சு வச்சிருக்கல. அது ஒண்ணு இல்ல. போன குடுத்த. ஐயோ, கால்ல கூட உள்ள போன குடுத்த. போன குடு. மரியாதையா குடுத்து. நான் பாத்து டா, இங்க தரேன். பாரு. டா, போன குடுத்துரு. டா, இங்க பாரு. ப்ளீஸ் டா, போன குடுத்துரு. நான் பாத்து தருவேன். குடு, 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 குடு. இருடா, போன் உடைஞ்சிர போகுது. டேய், டேய், டேய். டா, ஒரு வயசு பையன் போனை வாங்கி பாக்குறியே, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? கதவை தட்டு உள்ள வர மாட்டேன். ஒரு காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? டேய், மூச திட்டி தொலை. அது கூட வரல உனக்கு. எப்பவும் நீ கதவு திறந்து போட்டு தூங்கிட்டு இருப்ப. அப்பெல்லாம் உனக்கு பிரைவசி தெரியலையா? வயசு பையன் தெரியலையா? இப்ப மட்டும் புதுசா என்ன கேள்வி கேக்குற? ஏன் நான் வந்தா என்ன? மாமா, நேத்தா எனக்கு பிறந்த நாள் முடிஞ்சிருக்கு. நேத்துல இருந்து நான் பெரிய பையன் ஆயிட்டேன். இனிமே எனக்கு பிரைவசி வேணும். நீ இனிமே கதவு தட்டாம உள்ள வராத. மாறா, சத்தியமா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன நீ புதுசா காமன் சென்ஸ் எல்லாம் பேசுற?
குடிக்காம வீட்டுக்கு வர, இன்னைக்கு என்னடா ரூமுக்குள்ள உட்காந்து போனை பார்த்து தனியா சிரிச்சுக்கிட்டே இருக்க. அதை என்கிட்ட வேற மறைச்சு மறைச்சு ஒளிச்சு வைக்கிற. வயசு பையங்கிற பிரைவசிங்கிற ஒண்ணும் புரியலையே. ம், ஏமாரா, நான் சந்தேகப்பட்டது சரிதானா? ம். என்ன சந்தேகப்பட்டா? ஆ, அதான் என்கிட்ட இது வரைக்கும் நீ எதையும் மறைச்சது இல்ல. இப்போ எதையாவது மறைக்கிறியா? கரெக்ட் தானே? உண்மையை சொல்லிடு. யாரது? ம். ம், மாறா, நிஜமாவா? ம். ஐயோ ஆண்டவா, இங்க பாரு. ஆ, நீ என்ன வேணா பண்ணு, ஆ. குடிச்சிட்டு கூட வா, நான் பாக்குறேன். ஆ. ஆனா இப்படி வெக்க மட்டும் படாத, என்னால பாக்க முடியல. மாறா மாறா, யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேர் என்ன? எங்க இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? அழகா இருப்பாளா? என்ன டாடா. படிச்சிருக்கா? எத்தனை கேள்வி கேப்ப? சரி, உன்னை எப்படி லவ் பண்ணா? ஏன்? எனக்கு என்ன? ஸ்டைலா கெத்தா ஹீரோ மாதிரி இருக்கிறேன்னு நீயே அடிக்கடி சொல்லுவல்ல. என் மருமக இருக்கிற அளவுக்கு உலகலகி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து தரேன்னு சொல்லி. ஆமா, பின்ன ஏன் மருமகனை நானே விட்டு தந்துட முடியுமா? அதனால பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு 10 பொய்ய சொல்லி வைக்கிறதா. அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா என்ன? டிடி, சும்மா சொன்னேன்டா. உனக்கு என்ன? நீ நிஜமாவே அழகந்தா. சரி, அது போட்டோம். இப்ப சொல்லு, யார் அந்த பொண்ணு? எங்க இருக்கா? அவ பேர் என்ன? மாறா, சொல்லுடா. இரு சொல்றேன். உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அது 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 நம்ம அது எப்படி சொல்றது? அப்புறம் சொல்றேன் போ. அடிச்சி சொல்லு. டா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுத்த. நீ ஆல்ரெடி ராகவன் கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணிட்ட. நீ எல்லாம் என் காதல கம்ப்ளீட்டா கொளுத்தி போட்டுரு. உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஐயோ டிடி, ஏன்டா இப்படி பேசுற? அந்த கண்மணியும் நீ காதலிக்கிற பொண்ணும் ஒண்ணா? அப்படிலாம் செய்ய மாட்டேன். சொல்லுடா. சரி விடு. எங்க போயிட போகுது? நம்ம வீட்டுக்கு தான் விளக்கேத்த வருவா. அப்ப தெரிஞ்சுக்க. அவ விளக்கேத்த வந்தா நான் தானே தீப்பெட்டி எடுத்து தரணும். இப்பவே சொல்லுடா, நான் ரெடியா இருக்கேன். யாருன்னு சொல்லுடா. ஆ? சரி, நீ அவகிட்ட லவ் சொல்லிட்டியா இல்ல இனிமேதான் சொல்லணுமா? சொல்லுடா. அவ எங்க இருக்கா? ஆமா, நான் அவளை பாத்திருக்கேனா? நம்ம ஏரியா பொண்ணா? உன் கூட படிச்சவளா? வசதியான பொண்ணா? நல்ல நிறமா குணமா இருப்பாளா? கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருப்பாளா? ச்சே, நான் தான் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இவ்ளோ? இந்த பார், இன்னைக்கு நான் லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டேன்ல. அந்த ஒரு சிகரெட் இன்னைக்கு போதும். போ, கிளம்பு. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன். இங்க பாரு, இப்ப நீ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லல, நான் அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவேன். ம், 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 ம். நீ என்ன மிரட்டினாலும் சொல்ல மாட்டேன். மாறா, நீனா அத்தைக்கு எவ்வளவு பிடிக்கும்? அத்தைனா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? இந்த அத்தை கிட்ட ரகசியமா மாறா? நீ இவ்வளவு சென்டிமெண்டா பேசுற. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்டயும் சொல்ல போறதும் இல்ல. ஆனா இப்ப சொல்ல உட்கார்ந்து பேசலாம். டேய், ப்ளீஸ் கெட் அவுட். அவ்வளவு ஆயிடுச்சுல, பாத்துக்கிறட்டா. பாத்துக்கோ. நீ சொல்லனா உன் பாக்தா பேரழகி என்னால கண்டுபிடிக்க முடியாதா? போடா. உன் பின்னாடியே டிராவல் பண்ணி அந்த பேரழகி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் பாரு. பாரு. தாத்தா. முடிஞ்சா கண்டுபிடிக்கிட்டோம். ஐயோ, இதை விட்டனே. ஏன் லவ்வை பிரிச்சுட்டு நீ மட்டும் லவ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வியா? வாழ விட்டுருவாளா இந்த கண்மணி? நான் எப்படி என் லவ்வை இழந்துட்டு வலியோட வாழ்றேனோ அதே மாதிரி நீயும் துடிக்கணும். லவ்வோட வலி எப்படி இருக்கும்னு உனக்கு காட்டுறேன்டா. யாரோ யாரவளோ உன்னை தாண்டி செல்பவளோ ஏதோ தேவதையோ எதிர்கால காதலியோ நீங்கி போன இந்த ஞாபகம் ஞாபகம் நாளை சேர்த்தா இந்த நாடகம் இந்த நாடகம்
வளர்த்தான். மாற லவ் பண்றது யாரா இருக்கும்? அவ யாருன்னு தெரிஞ்சாதானே இவன் லைஃப்ல விளையாட முடியும். என் இனிய பொன்னிலாவே பொன் நினைவிலின் கனாவே கடைக்கு போறான், வர நைட் ஆயிடும். இதான் சரியான சான்ஸ். என் இனிய பொன்னிலாவே. கண்டிப்பா அவ போட்டோவோ இல்ல அவ சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் இந்த ரூம்ல இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். என்ன இது? சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. செல்போன் இங்கேதான் இருக்கா? இது போதுமே. பாஸ்வேர்ட் போட்டிருக்கான். என்ன பாஸ்வேர்டு வச்சிருப்பான்னு தெரியலையே. அவன் பர்த்டே இல்ல, அவன் அம்மா பர்த்டே. ரெண்டாவதும் ஓபன் ஆகல. சரி, அவன் அத்தை பர்த்டேவை போட்டு பார்ப்போம். After 30 seconds. என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? அவன் அப்பா பேரு கிடைச்சும் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியலையே. மாறா, சித்தி, நீ இங்க என்ன பண்ற? மாறா, உண்மை உனக்கு என்ன வேலை? என்னது இது? துணி எல்லாம் ஏன் இப்படி கலைஞ்சிருக்கு? நீ இங்க என்ன பண்ற? எப்படி இருக்கு பாரு ரூம். உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேக்குறல? அதான் சித்தி நானும் சொல்றேன். பாருங்க, ரூம் எப்படி கலைஞ்சு கிடக்கு. இப்படி போடலாமா யாராவது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அவருக்கு. இப்படி யாராவது போடலாமா? இல்ல சித்தி, அவங்கவுங்க இருக்கிற ரூம அவங்கவுங்க சுத்தமா வச்சுக்கணும்ல. போதும், நீ உன் ரூமையும் நீ இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கோ, அது போதும். மத்தவங்க ரூமுக்கு எல்லாம் நீ ஒன்னும் நாட்டாம பண்ண வேணாம். அது இல்ல சித்தி, ஒரு மருமகளா வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதும் என் வேலை தானே. நான் சொல்றேன்ல, மாற ரூமை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே நீ அவன் இல்லாத போது அவன் ரூமுக்கு எல்லாம் வராத. சரி இருக்கட்டும் சித்தி, இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு போறேன். ஏய், நான் சொல்றேன்ல, உனக்கு கேக்குதா இல்லையா? கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. நீ போய் உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சும்மா
பெரிய மருமகள் அக்கறை இருக்கிற மாதிரி வந்துட்டா. சரி, இவ காரணமே இல்லாம மார்னிங் ரூம் போட்டுட்டு போறா. அதுவும் இல்லாம அவ மொழியே சரியில்லை. ஏதோ பண்ண பார்த்திருப்பா. ஹே, பாத்துறேன். தேங்க்யூ. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நமக்குள்ளயா? என்ன நமக்குள்ள?